வெல்கம் டு அவர் யாழின் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சுண்டைக்காயில் வந்து சூப்பு வைக்க போகிறோம். இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நமக்கு நன்மைகள் இருக்குது. இதில் நிறையா அயன் சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இது வந்து சரி பண்ணும். டயாபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சுண்டைக்காயில் வந்து சாம்பார், புளிக்குழம்பு, சட்னி இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து சூப்பு செய்ய போகிறோம். ஏன்னா சூப்பு செஞ்சால் தான் நம்ம கிட்ஸுக்கு, அடல்ட்டுக்கெலாம் நம்ம ஈஸியாக வந்து கொடுக்க முடியும். ஓகேவா, நம்ம இன்றைக்கி வந்து போய் நம்ம செய்யலாமா? நம்ம பிச்சு வச்சு பார்த்தீங்களா சுண்டைக்காயை, அதை வந்து 1-2 என்ன பண்ணிக்கணும், இப்படி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு தேவை இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, 2-3 பல்லு பூண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீரகம், கொஞ்சம் மிளகு, பட்டை, 2 பல்லு கிராம்பு, அதுக்கப்புறம் ஆயில். நாங்கள் வந்து ஆனால் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மஞ்சத்தூள். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை வந்து விசில் விட்டு ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு முன்னாடியே வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஏன்னா நம்ம விசில் விட்டு செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதனால் குக்கரை வச்சுக்க போகிறோம். குக்கரை வச்சு இது கொஞ்சம் நேரம் காயட்டும். டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பட்டை, அதுக்கப்புறமேட்டு அந்த நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா கிராம்பு, அது, அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். இப்போ வந்து இந்த நைட்டு வச்சது இல்லைங்களா, அந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டுருவோம். சரி, நான் பூண்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சொல்லுவோம். உப்பு போட்டோம்னா சுத்தியமாக இருக்கும். நம்ம உப்பு போடலாம். நான் கல்லு குடிச்சு பண்ணுறேன். நீங்கள் தூள் வேணும், தேவையானது போட்டுறேன். தக்காளி வதக்கிச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். முன்னாடி 1-2 அரைச்சி வச்சுக்க சொன்னீங்களா, இந்த சுண்டைக்காய் இப்போ போடணும். எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் நிறையா வந்து சுண்டைக்காய் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சுண்டை மாதிரி போட்டுக்கணும். இது வதக்குவோம். நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இல்லை நமக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இப்போ 6 பேருனால நான் 6 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இதில் ஏற்கனவே அளந்து வச்சுக்கிறேன். அதை நான் இப்போ ஊற்றுறேன். இந்த டம்ளர் பார்த்தீங்களா, இதில் தான் நான் வந்து 6 டம்ளர் வந்து ஊற்றிருக்கேன். தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இது விசில் விடணும். இப்போ இது 3 விசில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். டேஸ்டியான சுண்டைக்காய் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து விட்டமின் சி இருக்கு, அயன் சத்து இருக்கு, ஹார்மோனல் இன்பேலன்ஸுக்குலாம் ரொம்ப நல்லது. டயாபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இதுல நிறைய இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை நீங்க குடிச்சு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமைக்கிருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.